வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ரம்யா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுதானியங்கள் வச்சு சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? எல்லாமே நான் வந்து 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு, சோளம், கோதுமை, அது மாதிரி வந்து 20 ஐட்டம் மேலே இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிறு, ஜவ்வரிசி, கருப்பு உளுந்து, பார்லி அரிசி, கூடவே வந்து சம்பா கோதுமை, வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கூடவே வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணுமே வந்து சேர்த்து ஒரு 150 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். ராகி மட்டும்தான் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 10 ஏலக்காவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வாசனைக்காக. சிலர் வந்து சுக்கு கூட இதை ஆட் பண்ணுவாங்க, தேவைன்னா நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். தீ வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக வந்து நம்ம சிறுதானியங்கள்லாம் வறுக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கே இது வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைனா வாசனை வரும். ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வெடிக்க செய்யும், பொரிய செய்யும். ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. நல்லா வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் தான் வந்து இது ஒரு 2-3 மாதத்துக்கு கூட நம்ம வச்சு கஞ்சி பண்ண முடியும். நான் குயிக்காக வந்து எல்லாமே காட்டிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் வறுக்கிறதுலாம் காட்டினா வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். மில்லட்ஸ் பொறுத்தவரையும், சிறுதானியங்கள் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறையவே அதில் ஃபைபர் கண்டென்ட், நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறையவே வந்து சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கஞ்சி தான் குடிக்கணும்னு இல்லை. இதை வச்சு கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம், லட்டு மாதிரி கூட பண்ணி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த சத்துக்கள்லாம் நமக்கு உள்ளே போச்சுனாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். சிறுதானியங்கள் இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம பழகிட்டே வரணும். வேணும்னா இது கூடயே வந்து இன்னும் மாப்பிள்ளை சம்பா அரிசி, இன்னும் நிறையா கருப்பு கவனி அரிசி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு அரிசி கூடவே நான் வந்து அவளும் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமோ அதெல்லாம் நம்ம நல்லாவே சேர்த்துக்கலாம். வால்நட் கூட பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அது பிடிக்கலன்ட்டு நாங்கள் சேர்த்துக்கல. மற்றபடி எல்லா ஐட்டமும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சிலேயே அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவு மில்லில் தான் கொடுத்து வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ எப்படி கஞ்சி பண்ணுறதும் நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பால் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நான் பால் வந்து சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னு வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விடாக இருக்கணுன்றவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்ச பிறகு வந்து குடிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த சிறுதானிய சத்து மாவு கஞ்சி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 1.5-2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல்.